வணக்கம். சின்னக்குளம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் இப்போ பார்க்குறது அரைநெல்லிக்காய். அரைநெல்லிக்காய் உப்பு போட்டு ஊற வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். அதுலேயே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு வெறும் வாயிலே சாப்பிட்டு காலி பண்ணுற ஒரு காலமும் உண்டு. இப்போ நான் அரைநெல்லிக்காய் ஊறுகாய் தாங்க போட போகிறேன். அரைநெல்லிக்காய் மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய். அதை நல்லா அலம்பிட்டு உப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு போட்டு நல்லா குளிக்க ஒரு நாள் அப்படியே வச்சுட்டேன். இப்போயே நல்லா ஊறிட்டுங்க. ஆனால் வாயில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவை அதிகமாக இருந்தது. ஆனால் உப்போடு நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்றது அருமை தான். ஆனால் உடல் நலத்துக்கு நல்லதில்லை. அதனால் இதில் மசாலாலாம் நான் சேர்க்க போகிறேன். ஊறுகாய்க்கு தேவையானது 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 6 மிளகு, அவ்வளோதாங்க. பெருங்காயம் 2 பிஞ்சளவு. மிக்சி ஜார் நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணிக்கலாம். பெருங்காயம் மட்டும் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அரைச்சதும் நம்ம 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பியும் மிக்சி ஜாரில் ஒரு சுற்றிடலாம். அரைச்சாச்சிங்க, பொடி ரெடியாக எடுத்து ஊறுகாய்க்கு. இப்போ நான் நெல்லிக்காய் பவுலில் நான் சேர்த்துடுறேன். இப்போ நான் அந்த பொடி எல்லாத்தையுமே நெல்லிக்காய் பவுலில் சேர்த்துட்டேன். அதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்றது இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் சேர்த்தும் நீங்கள் ஊறுகாய்க்கு ரெடி பண்ணலாம். ஆனால் வரமிளகாய் சேர்க்கும் பொழுது நீங்கள் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நான் அதை கலந்து கொடுத்து காண்பிக்கேன். இப்போ மசாலாலாம் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ ஒரே ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்து மிக்சி ஜாரில் சுற்றிக்கலாம். இப்போ நான் மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வரேன். இதை அப்படியே ஊறுகாயில் சேர்த்துட்றேன். மிக்சி ஜாரில் ஒரு சுற்றியாச்சுங்க. இப்போ நெல்லிக்காயில் பவுலில் நான் அந்த அரைச்ச நெல்லிக்காவை சேர்த்துடலாம். இப்போ அரைச்ச நெல்லிக்காவை இந்த பவுலில் நான் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு நான் பேன் வச்சுருக்கேங்க. ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து தாளித்தம் செஞ்சு பவுலில் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்ச எடுத்து கொஞ்சமாக நான் கடுகு போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. சேர்க்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம். இப்போ ரெடி ஆகிடுது. இதை பவுலில் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் அருமையாக நெல்லிக்காய் ஊறுகாய், அரை நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுதுங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க பாருங்கள். தயிர் சாதம், சாம்பார் சாதம், மோர் சாதம் அனைத்திற்கும் இந்த ஊறுகாய் உகந்ததாக இருக்கும். பார்க்கவே அருமையாக இருக்குது. நாவில் நீர் ஊறும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.